Exercise 9.3 second sum. Evaluate the following integrals using the properties of integration. இப்போ நம்ம அந்த integration I-ன்னு நம்ம define பண்ணலாம். Let I is equal to integration minus pi by 2 to plus pi by 2 x power 5 plus x cos x plus tan cube x plus 1 into dx. ஓகேவா? இப்போ இந்த ஃபங்க்ஷனில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த இன்டெக்ரலில் லிமிட்ஸை பார்க்கலாம். லிமிட்ஸில் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா -a to +a, அதாவது இந்த ஏங்கிறது என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற நம்பர்ஸ் ஆர் என்ன வேல்யூ இருக்கோ அந்த 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 பார்ட்டு. ஓகேவா? இது ரெண்டுமே ஒரே வேல்யூவாக இருக்குது, பட் சைன் மட்டும் டிஃப்ரெண்ட். -aலேருந்து +a இந்த மாதிரி இன்டெக்ரேஷனை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்க அந்த ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன செய்யலாம், f of xன்னு எடுத்துகிட்டு அதில் f of -x, அதாவது f of x இருக்கிற இடத்துலலாம் -x சப்ஸ்டியூஷன் பண்ணி பார்ப்போம். சப்ஸ்டியூஷன் பண்ணி அந்த ஆன்சர் வந்து திருப்பியும் f of xே கிடச்சிது அப்படின்னா ஈவன் ஃபங்க்ஷன். நம்ம அப்புறம் லிமிட்ஸ் எல்லாம் 0 to a 2 டைம்ஸு லிமிட்ஸ் 0 to மேலே இருக்கிற வேல்யூ மட்டும் போட்டுட்டு f of xக்கு சால்வ் பண்ணால் போதும். பட் ஆனால் -f of x வந்துருச்சு, நம்ம சப்ஸ்டியூஷன் பண்ணப்போ ஒரே ஆன்சருக்கு கொடுத்துருக்க, அதாவது எடுக்கப்பட்ட ஒரே அந்த கேள்வியே வராமல் வேறு ஆன்சர் வருது, -of அப்படின்னு வருது அப்படின்னா அது ஆட் ஃபங்க்ஷன். நம்ம டேரெக்டாக என்ன செய்யலாம், இன்டெக்ரலில் சால்வ் பண்ணவே தேவையில்ல, 0ன்னு போட்டுடலாம். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த இன்டெக்ரல்லையே ரெண்டாக பிரிச்சுக்கலாம். இந்த பார்ட்டில் எக்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த போர்ஷனில் எக்ஸ் இருக்குது. அதனால் இந்த போர்ஷனை மட்டும் நம்ம என்ன செய்யலாம், எடுத்து நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணலாம். இந்த +1ன்னு இருக்குது இல்லையா, அதை நம்ம என்ன செய்ய தேவையில்ல, இந்த f of x அந்த மைனஸ் சப்ஸ்டியூஷனுக்கு இதை எடுத்துக்க தேவையில்ல. +1ன்னு மட்டும் இல்லை, ப்ளஸ் எந்த கான்ஸ்டன்ட் மட்டும் தனியாக இருந்தாலுமே நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த இன்டெக்ரலை மட்டும் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கலாம், இது I1 I2ன்னு பிரிச்சுக்கலாம். I1 is equal to x power 5 plus x cos x plus tan cube xன்னு ஒரு போர்ஷனை பிரிச்சுக்கலாம். I2ங்கிறது என்னன்னு செஞ்சுக்கலாம்னா 1. ஓகேவா? அது இது எல்லாத்தையும் சேர்த்து என்ன செஞ்சுக்கலாம், இன்ட்டு dxன்னு போட்டு இப்படியும் பிரிச்சுக்கலாம். ஓகேவா? -pi by 2 to plus pi by 2. இங்கே I1ங்கிறது வந்து -pi by 2 to plus pi by 2 dx. ஓகேவா? இப்போ இந்த I1 மட்டும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த I1 மட்டும் எடுத்துகிட்டு அதில் இந்த f of xங்கிறது என்ன அப்படின்னா உள்ளார இருக்கிற இந்த ஃபங்க்ஷன் மட்டும். ஸோ x power 5 plus x cos x plus tan cube x, இதுதான் நம்மளோட f of x. நெக்ஸ்ட் என்ன செய்ய போகிறோம், f of -x, அதாவது x எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் -x சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஓகேவா? -x power 5 ப்ளஸ் இங்கே -x cos ஆஃப் இங்கேயும் எக்ஸுக்கு பதிலாக -x ப்ளஸ் tan ஆஃப் -x the whole cube. ஓகேவா? இப்போ வந்து இந்த -xலாம் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். -x whole power 5, அதாவது மைனஸை ஆட் நம்பர் டைம்ஸு மல்டிப்ளை பண்ணும்போது என்ன தான் கிடைக்கும், மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ -x power 5ன்னு ஆகிடும். ஓகேவா? இங்கே பாருங்கள் -xன்னு இருக்குது, இங்கே cos ஆஃப் -x, cos ஆஃப் -θங்கிறது cos θ தான். ஓகேவா? அது ஈவன் ஃபங்க்ஷன் காசுங்கிறது. அப்போ இது cos xன்னு வந்துடும். இங்கே ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ என்ன ஆகிடும் பாருங்கள், -x cos xன்னு ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், tan ஆஃப் -xன்னு இருக்குது. tan ஆஃப் -x அப்படின்னா நம்மளுக்கு -tan x. ஓகேவா? அதை -tan x ஆர் -tan x மறுபடியும் என்னது க்யூப் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், அதுவும் என்னது ஆட் நம்பர், மைனஸை வந்து ஆட் நம்பர் டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது திருப்பி நம்மளுக்கு மைனஸ் தான் கிடைக்கும். ஸோ -tan cube x ஆர் tan x whole cube. ஓகேவா? இப்போ பாருங்கள், கொடுத்துருக்க கொஷினில் எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்குது. இப்போ வந்திருக்கிறது எல்லாமே நெகட்டிவ், அதாவது மைனஸை காமனாக எடுத்துட்டிங்கன்னா -x power 5 ப்ளஸ் x cos x ப்ளஸ் tan cube x which is equal to minus times of f of x. நம்ம எடுத்திருக்க கொஷின் இருக்கு இல்லையா, அது என்னது மைனஸ் டைம்ஸு திருப்பியும் வந்திருக்கு. அப்போனா இது என்னது ஆட் ஃபங்க்ஷன். நம்ம எடுத்திருக்க கொஷினும் வந்த ஆன்சரும் மைனஸ் டைம்ஸாக இருந்தது அப்படின்னா, ஒரே ஆன்சராக வராமல் மைனஸ் டைம்ஸ் f of xன்னு வந்ததுன்னா அது ஆட் ஃபங்க்ஷன். therefore f of x is equal to minus times f of x. therefore f of x is என்னது ஆட் ஃபங்க்ஷன். ஆட் ஃபங்க்ஷனுங்கிறதுனால நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அந்த I1ங்கிற இன்டெக்ரலோட ஆன்சர் வந்து என்னது இன்டெக்ரேஷன் வேல்யூ வந்து 0ன்னு எழுதிடலாம் டேரெக்டாக. நம்ம அதுக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. நம்ம மறந்துட்டு இதோட நிறுத்தக்கூடாது. நம்மளுக்கு I2ன்னு என்ன இருக்குது, இன்னொரு இன்டெக்ரேஷன் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு நம்ம சால்வ் பண்ண வேண்டியதான். இன்டெக்ரேஷன் ஆஃப் 1 into dx ஆர் இன்டெக்ரேஷன் ஆஃப் dxங்கிறது என்னது, நம்மளுக்கு இன்டெக்ரேஷன் ஆஃப் dxங்கிறது x தான். ஓகேவா? எக்ஸுக்கு இப்போ லிமிட் அப்ளை பண்ண போகிறீங்க, -pi by 2 to
plus pi by 2 which is equal to upper limit ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். எக்ஸ் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் என்ன செய்யணும், மேலே இருக்க அப்பர் லிமிட் பை பை 2 சப்ஸ்டியூஷன் பண்ணணும். மைனஸ் லோயர் லிமிட் என்னது மைனஸ் பை பை 2. அப்போ மைனஸ் ஆஃப் பை பை 2 மைனஸும் ப்ளஸ்ன்னு ஆகிடும். அப்போ பை பை 2 ப்ளஸ் பை பை 2 which is equal to பை. ஓகேவா? இப்போ நம்மளுக்கு I1ஓட இன்டகிரேஷனோட வேல்யூ என்னது 0, I2ஓட இன்டகிரேஷன் வேல்யூ என்னது பை. அப்போ டோட்டலாக I is equal to I1 ப்ளஸ் I2 இல்லையா, which is equal to 0 plus pi which is equal to pi. ஓகே, டோட்டலாக நம்ம ஃபஸ்ட்டு கொஷின் இருக்கு இல்லையா, அந்த டோட்டல் இன்டகிரேஷனோட ஆன்சர் என்னது, இந்த டோட்டல் பார்ட்னுடைய ஆன்சர் என்னது பை. ஓகேவா?